வணக்கம் சார். என் பேர் யமுனா. நான் சென்னையிலேருந்து பயிற்சிக்கு வரேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். அக்கௌண்டண்ட்டாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஜாதகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து வந்ததுனால பாரம்பரியத்தோட கிரக காரகத்துவம் அப்படின்ற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒரு 15 days இதோடதில். அதில் தான் நான் வந்து பேசிக்ஸோடதில் இந்த மாதிரியான ராசி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதில் படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய சப்ஜெக்டு, அது வந்து கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்டு. அதை படிக்கிறதுக்கு 10 to 15 வருஷம் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியானது. அதனால் சரி, அது வந்து நம்மளோட இதுக்கு வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் மட்டும் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்க ஆரம்பித்தேன். அது வந்து நமக்கு சரி வராதுன்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு தெளிவுக்காக ஜோசியரை ஒருத்தரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு, ஜாதகம் பார்க்கலாம் ஜோசியரை வந்து எங்கள் அக்கா மூலியமாக நான் ஒருத்தரை வந்து பார்க்க போனேன். அப்போ அவரோட இதில் வந்து பார்க்கும்போது அவர் பிறப்பு லக்கணம் இல்லாமல் வேற ஒரு இடத்த வந்து லக்னமோ அப்படின்னு சொல்லி வச்சு இது பண்ணாங்க. நான் வந்துட்டு பிறப்பு லக்னம் வந்து வேறையா இருக்குது, நீங்கள் சொல்கிற லக்னம் வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் வந்து 40 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்மா, அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரியானதை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் அவரோட இதில் வந்து பார்க்கும்போது அவர் லக்னோன்னு சொன்ன இடத்துல ஏஎல்பி அப்படின்னு இருந்தது. அதை மட்டும் நான் நோட் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு கிரகமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தான் தெரிய வந்தது ஏஎல்பிங்கிறது வந்து ஒரு ஜாதக முறை, பாரம்பரியத்தோட முறை அப்படின்னா. அப்புறம் அதை பற்றின வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்துட்டு நிறையா பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் இந்த இதோடதெல்லாம் வந்ததோடதில் சொன்னாங்க. அப்புறம் ஜாதக ஆய்வு அப்படின்றதோடதில் வந்துட்டு சாந்தி தேவி மேடத்தோடதில் பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது 15 days கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுலேருந்து என்னோடய பயணம் ஆரம்பித்தது. பொதுவுடை மூர்த்தி சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து காட் சோசன் சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய அருள் வந்து பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைச்சிரு மாதிரியானது தான் அவருக்கு. இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் அவர் வந்து வடிவமைச்சிருக்க விதமோ ரொம்ப 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 நல்லா, ரொம்ப எஃபோர்ட்டை போட்டு பல நாள் பிளான் பண்ணி இதோடது தெரிஞ்சது. அதோட இதில் எஃபோர்ட் எல்லாமே அவங்களோட சக்ஸஸில் தெரியுது. அப்புறம் எங்களுக்கு வந்த கிளாஸ் எடுத்த எல்லா டீச்சர்ஸும் சரி, எங்களோட கோச்சஸும் சரி, எங்களுக்குன்னு தனித்தனியாக இது பண்ண கோச்சஸும் சரி, எல்லாருமே வந்து எங்களோட எல்லா விதமான கேள்விகளுக்கும் விளக்கங்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல், நோ சொல்லாமல் எல்லாத்துக்குமே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னோடய கோச் வந்து மணிகண்டன் சார். அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும், எவ்வளோ இதாக இருந்தாலும் பதில் வந்து உங்களுக்கான விளக்கம் கிடைச்சிதா, நான் சொல்கிறதோட விளக்கம் போதுமானதா, அந்த அளவுக்கு அவர் வந்து எஃபோர்ட்டை போட்டு எனக்கு விளக்கங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து சின்னதாக கேட்ட கேள்வி இப்படிலாம் கேட்குறாங்களேன்னு கூட நினைக்காம நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அதோட வந்துட்டு இப்போது ஏல்பி படித்த பிறகு எனக்குள்ளே அந்த மாற்றம் அப்படின்னும் போது, இப்போ என்னால் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அதில் பார்க்கலாம், அதில் நல்லது எது கெட்டது எது, எந்த மாதிரியான இது வந்து எப்போ தவிர்க்க முடியும், எதெல்லாம் தவிர்க்கலாம், எதை தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான அளவுக்கு ஓரளவு பார்க்குற கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் அந்த கிளாஸ் 64 கிளாஸ் வீடியோஸும் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேசிக்காக நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்றதோட அதில் நான் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணணும். மேற்கொண்டு இந்த ஜாதகம் அப்படின்றதோடது வந்து தவறான பாதை இல்லை, சரியான பாதை தான் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினது. ரொம்ப லாங் ஜேர்னி கிடையாது, ஷார்ட்டாக கூட நம்மளால் பலன் எடுக்க முடியும், நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை எங்களுக்குள்ளே கொடுத்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த பயணத்தை ஆரம்பித்து இந்த இதோடதுலேருந்து வர்றதுக்காக அருள் புரிஞ்ச கடவுளுக்கு எல்லாத்துக்கும், உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி. தேங்க்யூ.